ஒட்டுமொத்த ரெஸ்லிங் உலகத்தையே அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுக்கலாம், அதுதான் ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர். இவங்க 2 பேருக்குமான மேட்ச். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்க்காக ஓபா ஃபெமி வரார், அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வரார். 2 பேருமே டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் டாமினேட் பண்ணி வெளில தள்ளுறாரு. இருந்தாலும் பிராக் லெஸ்னர் உள்ள போறார். இந்த மேட்ச்ல முழுக்க ஓபா ஃபெமி கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இருந்தாலும் பிராக் லெஸ்னர் விட்டு கொடுக்காம தன்னோட பங்குக்கு எப்பொழுதுமே ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி காட்டுறார். ஒரு கட்டத்தில் ஓபா ஃபெமிக்கு எஃப்ஐ போடுவார். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுப்பார் ஓபா ஃபெமி. எஃப்ஐ போட்டதுலேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் அதை கிக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் சாக்கிங்கா தன்னோட கையில் இருந்த கிளவுஸை கழட்டி போடுவார். அதுக்கப்புறம் தன்னோட ஷூவை கழட்டி அப்படியே ரிங்கில் வச்சிருவார். அதுக்கப்புறம் பால் ஹியூமனை ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் தேங்க்யூ எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் அந்த இடத்துல இருந்து தன்னோட ஷூவுக்கும் தன்னோட கிளவுஸுக்கும் அப்படியே ரிங்கில் வந்து முட்டி போட்டு மண்டி போட்டு அந்த இடத்துல இருந்து பால் ஹியூமனை கூப்பிட்டு கிளம்புற ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. ஏற்கனவே சமீபத்தில் தான் ஏஜே ஸ்டைல்ஸ், ஜான் சீனா எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ பிராக் லெஸ்னரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. பிராக் லெஸ்னர் கொஞ்சம் வித்தியாசமா முடிவு எடுத்திருக்காரு. பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்டுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராக் லெஸ்னர் கந்தர்ட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது. பிராக் லெஸ்னர் புதுசா ஒருத்தரை வளர்த்தணும். ஏன்னா கந்தர் ஏற்கனவே வளர்ந்துட்டாரு. கந்தருக்கு பதில் இன்னொருத்தரையும் அந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓபா ஃபெமி ஹைப்பத்தின் விதமாக தான் ஓபா ஃபெமிக்காக தான் பிராக் லெஸ்னர் இப்போ இந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. பிராக் லெஸ்னரும் இப்போ அஃபிஷியலா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. இனி பிராக் லெஸ்னர் வரப்போதுன்றது தெரிஞ்சுங்க. இனிமே அடுத்த பிராக் லெஸ்னரா ஓபா ஃபெமி காமிப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. பிராக் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.